ராமநாதபுரத்தில் 6 கோடி ரூபாய் மதிப்பிலான பாலைவன பூங்கா பணிகளில் ஏற்பட்டுள்ள தொய்வினால் சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் வாசிகளும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆன்மீக சுற்றுலா தலங்கள் அதிகம் உள்ளன. வறட்சி மாவட்டமான ராமநாதபுரத்தில் சுற்றுலா பயணிகளும் சுற்று வட்டார பொதுமக்களும் பொழுதை போக்குவதற்கு பசுமையான பூங்காக்கள் இல்லை. இந்நிலையில் கடந்த 2010ஆம் ஆண்டு தமிழக அரசின் தோட்டக்கலைத்துறை சார்பில் அச்சடி பிரம்பு என்ற இடத்தில் கிழக்கு கடற்கரை சாலை அருகே 6 கோடி ரூபாய் மதிப்பில் பாலைவன பூங்கா அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு அதற்கான பணிகள் துவங்கின. இந்த பூங்காவில் சிறுவர்கள் சறுக்கல், பூங்கா கூடாரம், குளம், இயற்கை செடிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நடந்தன. ஆனால் தற்போது பூங்கா அமைக்கும் பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளதால் ராமநாதபுரம் மாவட்ட மக்களும் சுற்றுலா பயணிகளும் பொழுதை கழிக்க இடமில்லாமல் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். கோடை விடுமுறையை கழிக்கிறதுக்கு இங்க இருந்து பல கிலோமீட்டர் தூரங்கள் போய் பணத்தை செலவு பண்ணி வர வேண்டியதா இருக்கு. ஏன் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு இந்த பணியை விரைந்து முடிச்சு செஞ்சிருக்கலாம். ஆனா இதுவே ரொம்ப காலதாமதம். இனிமேலாவது இந்த பணியை உடனடியாக முடிச்சு குறுகிய காலத்தில் இதை முடிச்சு இந்த கோடை விடுமுறையிலேயே மக்களுக்கு பயன்பெற அளவில் இதை செய்யுமாறு செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கு. பாலைவன பூங்கா அமைக்கும் பணி ஓராண்டிற்குள் முடிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் 3 ஆண்டுகள் ஆகியும் அதற்கான பணிகள் ஆமை வேகத்தில் நடந்து வருவதோடு தற்போது தொய்வும் ஏற்பட்டுள்ளது. பாலைவன பூங்கா அமைக்கும் பணியை துரிதமாக முடித்து பொதுமக்களின் பார்வைக்கு விரைவில் திறந்துவிட வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது.